வைஃபை மூலமாக தகவல் தொடர்பு, இணைய தொடர்பு போன்றவற்றை நாம் மேற்கொள்கிறோம். வைஃபை போலவே கம்பியில்லா முறையில் மின்சாரத்தையும் பயன்படுத்துவதற்கான ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்து ஒரு தொகுப்பை பார்க்கலாம். கம்பியில்லா மின்சார தொழில்நுட்பம் மின் வாகனங்களுக்கு சிறிய அளவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. உதாரணமாக, மின்னூட்ட தரைவிரிப்புகள் மேல் வாகனத்தை நிறுத்தி சார்ஜ் செய்து கொள்ளலாம். பாரிஸ் அருகே ஒரு நெடுஞ்சாலையின் 1.5 கிலோமீட்டர் தூர பகுதி அதனை கடந்து செல்லும் மின் வாகனங்களுக்கு சார்ஜ் செய்கிறது. 2017இல் டிஸ்னி ஆராய்ச்சி குழு சுவர்கள் மற்றும் ஒரு தாமிர கம்பத்தை கொண்டு ஒரு அறையில் கம்பியில்லா மின்சாரத்தை வெற்றிகரமாக உருவாக்கியது. 2021இல் டோக்கியோ பல்கலைக்கழகம் ஒரு வீட்டை போன்ற அமைப்பில் இதை சாத்தியமாக்கியது. 2012இல் அமெரிக்காவின் லாக்ஹீட் மார்டின் நிறுவனமும் லேசர் மோட்டிவ் நிறுவனமும் 600 மீட்டர் தொலைவுக்கு மின்சாரத்தை வெற்றிகரமாக அனுப்பின. 2015இல் ஜப்பானின் ஜாக்சா நிறுவனம் 55 மீட்டர் தொலைவுக்கு கம்பி இல்லாமல் மின்சாரத்தை அனுப்பியது. 2022இல் அமெரிக்காவின் கடற்படை ஆராய்ச்சி ஆய்வகம் 1.6 கிலோவாட் மின்சாரத்தை 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அனுப்பியது. 2025இல் அமெரிக்க ராணுவ முகமை ஒன்று 8.6 கிலோமீட்டர் தொலைவிற்கு மின்சாரம் அனுப்பியதுதான் சாதனையாக இருக்கிறது. கம்பியில்லா மின்சாரத்துக்கு ஆகும் செலவு, அதன் பாதுகாப்பு தன்மை குறித்து இப்போது பல கேள்விகள் உள்ளன. இப்போதைக்கு ஸ்மார்ட் பூட்டுகள் போன்ற சிறிய அளவில் மட்டுமே இது நடைமுறையில் உள்ளது. நம் வீடுகளில் கம்பியில்லா மின்சாரம் முழுமையாக வர இன்னும் காலமாகலாம்.